இப்படி தான் இருக்கு. நம்ம வந்து டுசாயன்லேருந்து கிராண்ட் கேனியன் விசிட்டர் சென்டருக்கு போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நேற்று இப்படி தான் வந்தேன். பிரைட் ஏஞ்சல் அந்த பார்க்கிங் லாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் இந்த பக்கம் தான் வந்தேன். ஸோ கிராண்ட் கேனியன் இப்படி தான் இந்த ட்ரீஸ் பயங்கரமாக இருக்குது. நைட் நேரத்தில் குளிருது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராண்ட் கேனியன் விசிட்டர் சென்டர். ஸோ நல்லா பெருசாக இருக்குது. இருக்கிறதுலே பார்த்த விசிட்டர் சென்டரில் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. இதுதான் பெட்டராக இருக்குது. ஸோ என்ன இதுன்னு பார்ப்போம் நம்ம. இது இந்த ட்ரையில் நம்ம போனது சவுத் கைபாப். இங்கே இருக்கு சவுத் கைபாப். பிரைட் ஏஞ்சல் போல் க்ளோஸ் ஆகிருக்கு. 3 மைல் ரெஸ்டாரண்ட் ஹாவசுப்பை கார்டன்ஸ். ஹாவசுப்பை கார்டன்ஸ்னால அது இருக்கிற மாதிரி தெரியலையா பிரைட் ஏஞ்சல். ட்ரெயின் ஹோப்பி இந்தியன் ரிசர்வேஷன் ஜூனி ஹாவசுப்பை இந்தியன். இந்த பிரைட் ஏஞ்சல் அதனால கைபாப் வந்து பையூட்டு. ஸோ நிறையா ட்ரைப்ஸ் வந்துருக்காங்க. நவஹோ நேஷன், ஹோப்பி, ஜூனி, ஹாவசுப்பை, ஹூலப்பை, யாவப்பை, அப்பாச்சி, ஜூனி. பையூட்டே தான் இங்கே மோப்பா பேண்ட் ஆஃப் பையூட்டே இண்டியன், சாஞ்சுவன் சதன் பையூட்டே ட்ரைப், கைபாப் பேண்ட் ஆஃப் Paiute Indians, Navajo Nation, லாஸ் வேகஸ் Paiute. Paiute நிறைய பேர் இருந்தாங்க. இதுதாங்க மேத்தர் பாயிண்ட் போயிட்டுருக்கோங்க. காலும் கையும் அடிக்குது. ஸோ பட் எனிவே ஓகே, பார்த்துக்கலாம். நேற்று இங்கே தான் கீழே போயிட்டு வந்தோம். சவுத் கைபாப்லேருந்து ரிவர், கொலராடோ ரிவர் போயிட்டு திருப்பி சவுத் கைபாப்லேயே வந்துட்டோம். பிரைட் ஏஞ்சல் பாருங்கள், பின்னாடி ஒரு வழி இருக்குதா, அதுதான் வந்து பிரைட் ஏஞ்சல். அது வந்து க்ளோஸ்டு. ஹவுஸ்லேருந்து ஃபேண்டம் பிரான்ச்சுக்கு வரைக்கும் க்ளோஸ்டு. ஸோ அதனால் சவுத் கைபாப் வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த வியூ பாயிண்ட் போகலாம். என்ன இருக்குன்னு தெரியல. எல்லாம் வியூ பாயிண்ட்டாக இருக்குது. இங்கே தாங்க நம்ம ஹைக்கிங்க்கு ஸ்டாப்பில் ஏறணும். இதுதான் இங்கே எங்கேயோ பார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு கடகடான்னு ஓடி வந்து இங்கே வந்து இங்கே 3 பேர் இருந்தாங்க. ரூட்டோட என்ட்ரி பாயிண்ட் இது.
அது ப்ளூ ரூட்டோட அதோட முடிஞ்சிடுச்சு, ரெட் ரூட்டு. ஸோ வந்தவுடனே இந்த வியூ கிடைக்குது. அது பிரைட் ஏஞ்சல் ட்ரெயில்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கலாம், தெரில. அதுதான் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் எல்தோவார் ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் பக்கத்தில் இருக்குது பிரைட் ஏஞ்சல், எல்தோவார் எல்லாம். இதுதான் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸு. ஹோபி பாயிண்ட்டு. நம்ம இப்போ இங்கேருந்து தான் வந்தோம், பிரைட் ஏஞ்சல்லேருந்து. ட்ரையல் வியூ ஓவர் லுக்கு. இதுதான் பிரைட் ஏஞ்சல் ட்ரையலை வந்து ஓவர் லுக் பண்ணோம். ஹோபி பாயிண்டில் இருக்கோம். அடுத்தது மொஹாவி பாயிண்ட் போவோம், 1.3 கிலோமீட்டர்ஸ். அது கீமா பாயிண்ட். இதுதான் 3 தான் நம்மளுடைய பிளான். ஆப்போசிட்டில் ரிவர். ஸோ இது ஃபேண்டம் ரான்ச் கிடையாது, ரைட் சைடில் இருக்குது ஃபேண்டம் ரான்ச்சு. ஸோ இது பார்ட் ஆஃப் கொலராடோ. அது அப்படியே மாறி மாறி வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா மேரிகோப்பா அடுத்த பாயிண்ட் வந்துடும் நினைக்கிறேன். மேரிகோப்பாவா என்னன்னு தெரில. ஸோ முன்னாடி வந்தது தான் வந்து அடுத்து சரியாக ஞாபகம் வரல. ஓகே, இப்படியே போனால் பவல் பாயிண்ட் வரும். இது வந்து அதுதான் ரிவர். சம்ம வியூ ஹோபி பாயிண்டில். மேரிகோப்பா அடுத்த பாயிண்ட் அந்த சைடில் 1 கிலோமீட்டர் இருக்குது. வெயிலில் நடக்க வேண்டாம். இது பக்கம் இங்கேயும் இருக்குது கொலராடோ. ட்ரம்புல்னு ஏதோ ஒன்று ஒரு 100 கிலோமீட்டரில் இருக்குது போல். அது விசிபிளாக இருக்கும்னு போட்டிருக்கு, கிளியாரிட்டி இல்லை, தெரில. இங்கே இருக்குது ட்ரம்புல். இதுதாங்க கிராண்ட் கேன்யன். அந்த தூரத்தில் ஆப்போசிட்டில் ட்ரம்புல் தெரியுது அவங்களுக்கு, எனக்கு தெரில. அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்கு. இந்த ரெட் ரூட்டில் வந்து அவ்வளோவா பெருசாக வசதி இல்லை. இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து அந்த அடுத்த பவல் பாயிண்ட் போகிறதுன்னு நினைக்கிறேன். பவல் பாயிண்ட் தேவி ஏரி அடுத்த பாருங்க, கொலராடோ. நம்ம ரோட்டில் நடக்கிறோம். You are struggling to take a picture. Okay, thank you. இது போய் பார்க்கலாம். ஓகே, அதுதான் பாயிண்ட். அது ரிவர் தான், கொலராடோ. க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அது எல்லாமே ரிவர் தான். இங்கே வந்து கலிஃபோர்னியா காண்டோர் இருக்கும்னு போட்டிருக்கு. பெரிய ஈகிள் அது. கலிஃபோர்னியா காண்டோரா என்னன்னு தெரியாது, பட் இட் இஸ் காண்டோர். இங்கே பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி போட்டிருக்காங்க. 5 மில்லியன் இயர்ஸ்லேயே இது இந்த ரிவர் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஸோ இது இந்த கேனியன் வந்து உங்களுக்கு 2 பில்லியன் 3 பில்லியன் இயர்ஸ் ஓல்டாக இருக்குது. பட் இந்த ரிவர் வந்து 5 மில்லியன் இயர்ஸ்லேயே இன்னும் கட்டாயி கீழே
இன்னும் டீப்பாக போயிட்டே இருக்குது அப்படின்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் எரோடாகிட்டே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. மொஹாவி பாயிண்ட். ஸோ இங்கே ராப்பிட்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கு. கொலராடோ ரிவரில் ராப்பிட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஒன்று அதுக்கு மேலே அப்புறம் அங்கே ஒன்று 2 ராப்பேட் பார்த்தாச்சு. ஸோ அந்த ராப்பேட்ன்றது வந்து ஃபாஸ்ட்டாக போகும் தண்ணி அந்த இடத்துல. சிவா விஷ்ணு இது பேர் வச்சுருக்காங்க டெம்பிள்னு. அந்த டெம்பிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத இந்த இதில் போர்டில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ரிவர் இருக்குது, வாட்டர் வந்து இந்த ரிவருக்கு தான் ஃபீட் ஆகுது. பட் எரோஷனால் வாட்டர் எரோஷனால் இந்த மாதிரி பல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. 2 ராப்பிட் இருக்குது, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ரைட்டில் இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. 2 ராப்பிட்ஸ். இந்த பக்கம் ராப்பிட் இல்லை. பெட்டர் வியூ ஆஃப் த ராப்பிட்ஸ். There is a rapid here, there is a rapid there. So Colorado River westbound, it's westbound route la வந்து more Colorado River sighting easier இருக்கு. பேக்கில் ராப்பிட் தெரியுது. வரேன் ஹெலிகாப்டர் ராஞ்சுக்கு போகுது, ஃபேண்டம் ராஞ்ச். நேற்று இது இந்த ராஞ்சில் இதை பார்த்தேன் நான், இதே ஹெலிகாப்டர். இந்த பஸ் வந்து நமக்கு வந்து வில்லேஜ் ரூட், இந்த ப்ளூ ரூட்டுக்கு போகுது. அதனால் அதில் ஏற மாட்டேன், ஓடி வந்தேன் அதுக்கு தான். ஸோ இந்த ஃபேமிலி வந்து சைக்கிளில் வந்திருக்காங்க எல்லாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெஞ்ச் அங்கே எங்கே போட்டு சாயந்தர நேரத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே வியூ பார்த்துட்டு. இது சம்மர் டைமில் வந்து இந்த ரோடெல்லாம் ஷட்டில் ரோடாக மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் வின்டர் டைமில் மட்டும் தான் இது ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே சொல்லவே வேண்டாம். மொஹாவி பாயிண்டில் இருக்காங்க இப்போ. அடுத்தது பீமா பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம விசிட்டர் சென்டர் போக வேண்டியதான். ஸோ விசிட்டர் சென்டர் போகணுன்னா திருப்பி போயிட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஹெர்மிட்ஸ் ரெஸ்ட் போயிட்டு, ஹெர்மிட்ஸ் ரெஸ்ட் இல்லை, பேர் மறந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன் நான். ரெட் ரூட் வில்லேஜ் ரவுட் ட்ரான்ஸ்ஃபர், வில்லேஜ் ரவுட் ட்ரான்ஸ்ஃபர், ஹெர்மிட் ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அங்கே தான் போகிறோம் நம்ம, பார்ப்போம். நம்ம முதல்ல பீமா பாயிண்ட் போகிறோம். ஷட்டில் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் பீமா பாயிண்ட். Here, both buses arrive at the same bus stop. To return to the village, board the bus displaying Village Transfer on the front. To continue to Hermit's Rest, board the bus displaying Hermit's Rest on the front. Please gather all of your belongings before exiting the bus. This is Pima Point.
Pima Point. You're here. Hermit Ceres is here. We came this way. We have to go back this way. இங்கேருந்து வந்திருக்கோம். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்திருக்கோம். அவ்வளோதான். பேட்டரியும் காட்டி தண்ணியும் காட்டி வியூ, கொலராடோ ரிவரோட வியூ. நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வருது பாருங்கள். அங்கங்கே எல்லா இடத்துலேருந்தும் ஸ்ட்ரீம்ஸ் வருது. ரிவர் இருக்குது, இங்கேயும் ரிவர் இருக்குது. நல்ல வியூ கிடைக்குது இந்த மாதிரி இடத்துல. அங்கே சவுத் கைபாப் அண்டு பிரைட் ஏஞ்சலில் கொலராடோ வியூ அவ்வளோ சார். இதுதான் பீமா பாயிண்ட். பீமா பாயிண்டில் நமக்கு கொலராடோ ரிவரோட நல்ல வியூ கிடச்சிருக்கு. மொலாவிலையும் அதுக்கு முன்னாடி எந்த பாயிண்ட்டும் தெரில. அதில் வந்து வி ஹேட் இந்த ராபிட்ஸ் மொலாவி தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு மொலாவி, பீமா, இன்னும் ஒரு ஸ்டாப்பு. இந்த 3 ஸ்டாப்பில் தான் நமக்கு 2 சைடும் போகிற மாதிரி இருக்குது. இல்லாட்டினா ஒரு சைடு தான் போகிற மாதிரி இருக்குது. கெனடியன் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஹெர்மட்ஸ் ரெஸ்ட் அப்படின்றது வந்து 1891 வந்து வில்லியம் லூயி பவுச்சர் அவர் தான் அங்கே போய் தங்கி இருந்திருக்காரு. கைண்ட் அண்ட் ஜென்டில் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யூஸ் பண்ண அந்த ட்ரெயில் தான் வந்து ஹெர்மட்ஸ் ட்ரெயில். ஸோ கிராண்ட் கேனியன் அந்த பிரைட் ஏஞ்சல் ட்ரெயிலில் வந்து தேர் யூஸ் டு பி எ டோல். அதனால தான் they wanted the alternate trail. ஸோ அதுதான் இந்த ஸ்டோரி. I think it's about 10 miles, Jim. ஸோ லூயி பவுச்சர் அங்கே தான் வாழ்ந்துருக்காரு. கீழே பார்த்தா தெரியுன்றாங்க. எங்கே தெரியுது? ட்ரெயிலும் தெரியும். அதான் ட்ரெயில் தெரியுது. வேர் இஸ் அ ட்ரெயில் அண்ட் வேர் இஸ் த கை? ஹெல்த்தவார் ஹோட்டல்லேருந்து $18.25 $350 ஹெர்மட் கேம்ப்க்கு. ஸோ 1928 கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண பிறகு பிரைட் ஏஞ்சல் ட்ரெயிலை இந்த ட்ரெயில் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ பட் எங்கே அந்த ஹெர்மட் ட்ரெயில் எங்கே? ஹெர்மட் ட்ரெயிலும் ஹெர்மட் அந்த கேபினும் எங்கே இருக்குது? ஹெலிகாப்டர் சர்வீஸ் வந்து அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கு ஃபேண்டம் லான்ச்சுக்கு. ஸோ இங்கே ஒரு ராப்பேட் இருக்குது பாருங்கள். பின்னாடி ஒரு ராப்பிட் ஹெலிகாப்டர், ஃபேண்டம் லான்ச்சோட ஹெலிகாப்டர். ஸோ ஹெல்மெட் இதுதான் காணும். அது எங்கே இருக்குது? ட்ரெயில் எங்கே இருக்குது? விசிபிள்னு போட்டிருக்கு. அது எங்கேன்னு தெரியலையே. அங்கே கூட போட்டிருக்கு ரிமைன்ஸ் வந்து இந்த ஹெர்மட்ஸ் கேம்போட ரிமைன்ஸ் இருக்குன்னு. எங்கே இருக்கு? கீழே எங்கேயாவது உங்களுக்கு தெரியுதானே? ரிவர் பக்கத்தில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயில் ஒன்று இருக்குது. அதுதான் ஒரு வேளை ஹெர்மட்ஸ் ட்ரெயிலாக அது அப்படியே வருது பாருங்கள் மேலே. அந்த பிரைட் ஏஞ்சல் $350 அவாய்ட் பண்ணுறதுக்காக கட்டியிருக்காங்க. இது ட்ரெயில் தெரியுது, ஆனால் இதுதான் தெரியல. ரூயின்ஸ் தான் தெரியல.
ப்ளூ லைன் ஏற்படும்